இப்போ நாம் கடலைப்பருப்பு புட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்: ஒரு கப்பு கடலைப்பருப்பை கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். ஒரு 3/4 கப்பு தேங்காய், 3/4 கப்பு சீனி எடுத்துக்கிறோம். தேவையான அளவு நெய், கொஞ்சம் வறுத்த முந்திரி பருப்பு எடுத்துக்கிறோம். நாம் ஊற வச்சுருக்கிற கடலைப்பருப்பை தண்ணி போக எடுத்துட்டு நல்லா மிக்சியில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். மிக்சியிலேயே போட்டு நல்லா நைஸாக அரைச்சிடுறோம். இதோ பாருங்கள், இது மாதிரி நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறோம். இப்போ இதை நாம் ஆவியில் வேக வைக்கணும். நாம் இட்லி செய்கிற பாத்திரத்துலேயே இதை வச்சு நல்லா வேக வச்சிடணும். இது மாதிரி சின்ன சின்னதாக நாம் உருட்டி பானையிலே வச்சு வேக வைக்கணும். இது மாதிரி வச்சு ஒரு மூடி போட்டுடுங்க. ஒரு 10 நிமிஷம் ஆவியில் இது வெந்தாலே போதும். ஏன்னா நல்லா நைஸாக நம்ம அரைச்சிடுறோம். அதனால ஒரு 10 நிமிஷத்தில் வெந்துடும். இதை பாருங்கள், இது மாதிரி வெந்தோன்னே எடுத்துடணும். இப்போ நாம் இதை மிக்சியில் கொஞ்சம் கட் பண்ணி போட்டு 1 நிமிஷம் அரைச்சாலே போதும். நல்லா நைஸாக வந்துடும். இது பாருங்கள், இது மாதிரி நல்லா பொல பொலன்னு வந்துடும். நாம் கையால் பண்ணினா கூட கொஞ்சம் கட்டி கட்டியாக போயிடும். அதனால மிக்சியில் இது மாதிரி பண்ணினோம்னா நல்லா பொல பொலன்னு வந்துடும். இதோ பாருங்கள், நல்லா நைஸாக வந்துடுச்சு. இப்போ நாம் எடுத்து வச்சுருக்கிற தேங்காய், சீனியெல்லாம் ஒன்று ஒன்றா இதில் இப்போ கலந்துடணும். இதோ நான் இப்போ தேங்காய் பூவை போட்டிருக்கேன். இது கூடவே நாம் எடுத்து வச்சுருக்கிற சீனியையும் சேர்த்துடணும். சீனியை மிக்சியில் கொஞ்சம் அரைச்சி பவுட்ரு பண்ணி போட்டால் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால நான் அதை பவுட்ரு பண்ணி தான் போட்டிருக்கேன். சீனி கொஞ்சம் அதிகமாக வேணும்னாலும் கொஞ்சம் நம்ம சேர்த்துக்கலாம். 1 கப்பு கடலைப்பருப்புக்கு 3/4 கப்பு சீனி இருந்தாலே போதும். உங்களுக்கு கூட வேணும்னாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூடவே நாம் எடுத்து வச்சுருக்கிற நெய், வறுத்த முந்திரி பருப்பையும் போட்டுறோம். ஒரு சிட்டிகை உப்பும் நம்ம கலந்துக்கணும் டேஸ்ட்டுக்காக. ஏலக்காய் தூளும் நம்ம வாசனைக்காக இது கூட சேர்த்துக்கிறோம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட வேண்டியது தான். இது மாதிரி நம்ம நல்லா ஒன்றா கலந்துட்டோம்னா நம்மளுக்கு இதோ புட்டு ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்ப நல்லாயிருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.